ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நம்ம ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய 2 அற்புதமான முதிரைகள். இது இரத்த ஓட்டத்தோட வேகம் அது எல்லாத்தையுமே சமப்படுத்தும். யாருக்கெல்லாம் உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த முதிரைகள், இந்த 2 முதிரைகளையுமே பயிற்சி செஞ்சு பாருங்கள். முதல்ல சொல்லப்படுற முதிரையை ஒரு 5 நிமிடமும், அப்புறம் ஒரு சின்ன இடைவேளை விட்டுட்டு, அப்புறம் அடுத்து சொல்லப்படுற முதிரையை ஒரு 5 நிமிஷம் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதயத்தை நாம் வலுப்படுத்துறதுக்கான முதல் முதிரை என்னவா நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஞான முத்திரை. இந்த ஞான முதிரையை எப்படி பயிற்சி செய்யணும் அப்படின்னா, இந்த கட்டை விரலோட நுனிப்பகுதியை ஆட்காட்டி விரலோட நுனிப்பகுதியால் இந்த மாதிரி தொடும். சரிங்களா? இந்த மாதிரி தொட்டு 2 கைகளையுமே இந்த மாதிரி வானத்தை நோக்கி வச்சுக்கணும். உங்கள் முட்டி மேலே இந்த மாதிரி வச்சுட்டு கண்கள் மூடி ஒரு 5 நிமிடங்கள் அமர்ந்திருக்கணும். இந்த ஞான முதிரையை 5 நிமிடங்கள் பண்ணுறது மூலமாக மனம் அமைதி அடைய ஆரம்பிக்கும், கற்றலில் ஆர்வம் அதிகரிக்கும், எதிர்மறை எண்ணங்களோட தாக்கங்கள் குறைஞ்சி நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த முதிரை தொடர்ந்து பயிற்சி செய்கிறதுனால இந்த முதிரையை பயிற்சி செஞ்சதை தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் கேப் விட்டுட்டு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருதய முதிரை. இந்த முதிரையை அமிர்த சஞ்சீவனி முதிரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஆட்காட்டி விரலை மடித்து கட்டை விரல் ரேகையோட அடிப்பாகத்தில் கொண்டு தொட்டுக்கணும். தொட்டுட்டு நம்மளோட நடுவிரல் மற்றும் மோதிர விரல் இந்த 2ஓட நுனியையுமே இந்த கட்டை விரலோட நுனியோட தொட்டுக்கணும். உங்களோட சுண்டு விரல் நேராக வச்சுக்கணும். இதை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே இது இருதயம் மாதிரியே தான் இருக்கும். இந்த முதிரையை இந்த மாதிரி மடியில் வச்சுட்டு இதில் ஒரு 5 நிமிடங்கள். முதல்ல பண்ண வேண்டியது ஞான முதிரை, 5 நிமிடம் இடைவெளி விட்டு இருதய முதிரை. இந்த 2 முதிரையும் காம்பினேஷனாக நாம் பயிற்சி செய்யும் பொழுது நம்ம மைண்டு ரொம்ப காம் டவுன் ஆகும், இதயம் ரொம்ப வலிமையடைய ஆரம்பிக்கும், உயர் ரத்த அழுத்தம் இருந்தது அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும், நேர்மறை எண்ணங்கள் நல்லா அதிகரிக்கும். இன்னும் பல விதமான முதிரைகள் இந்த பயிற்சி செய்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கும். ஒரு 2 அல்லது 3 நாட்கள்லையே இதோட பலன்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதை பேஸ் பண்ணி இந்த முதிரைகளை நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கோங்க. அதிகபட்சமாக ஒரு 21 டேஸ் பண்ணாலே போதுமானது. ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸை உங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய முதிரைகள் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.